ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடத்துவதற்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சகம் என்பது பரிந்துரை என்பது வழங்கியிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் மத்திய அரசு வெளியிட இருக்கிறது. நாடாளுமன்றத்துல 3 கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறும். அது நாடாளுமன்றத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தொடங்கி இடைப்பகுதியில் நடைபெறக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர், இறுதியில ஆண்டில் நடைபெறக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடர் என்பது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், சமீபத்தில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதில் வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள், தமிழ்நாட்டில் முடிவாகி இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டது. திமுக காங்கிரஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய இருக்கையை கூட தங்களுக்கு ஒதுக்க வேண்டாம் என்று சபாநாயகர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணியில திமுக காங்கிரஸ் எப்படி செயல்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதே போல மேற்கு வங்க மாநிலத்திலையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இடம்பெற்றக்கூடிய பல எம்பிக்கள் பாஜகவிற்கு ஆதரவு குரல்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதனுடைய தலைவர் மம்தா பானர்ஜியை நீக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் அக்கட்சியினுடைய எம்பிக்கள் எடுத்தார்கள். இப்படியான சூழல்கள். இது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கூடிய அரசியல் குழப்பங்கள் மற்றும் பல சூழ்ச்சிகள், இதற்கு இடையே இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்பது கூட இருக்கக்கூடிய நிலையில முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் என்பதாக இது பார்க்க முடிகிறது. இவற்றை தவிர நாடாளுமன்றத்துல விரைவில் 50% அளவுக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலேயுமே மக்களவைக்கான இடங்களை உயர்த்தக்கூடிய ஒரு பரிசீலனை என்பது மத்திய அரசு முன்னெடுத்துக்கக்கூடிய நிலையில அது குறித்தான பல கேள்விகள் என்பதும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் அரசியல் மாற்றம், பல முக்கியமான முடிவுகளை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த மசோதாக்களை எல்லாம் இந்த தொடங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வார்கள் என்ற பேச்சுக்கள் சமீப நாட்களாகவே சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கு இடையில் தான் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நடத்துவதற்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சகம் என்பது இந்த பரிந்துரை என்பதை வழங்கி இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை எப்படியெல்லாம் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க போகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல புதிய அரசினுடைய ஆட்சிகள் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய கூட்டணியின் செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் இந்த கூட்டத்தொடரின் போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது ஜூலை 20 தொடங்குவதற்கு மத்திய அரசு பரிந்துரை செய்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தகவலாக பார்க்க முடிகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.